முதலமைச்சர் விஜயின் பயிர்க்கடன் தள்ளுபடி அறிவிப்பு விவசாயிகளுக்கு திருப்தியா அதிருப்தியா? விவசாயிகள் பேசுவதை நீங்களே கேளுங்கள். நேற்றைய தினம் 25ஆம் தேதி ஒரு அறிவிப்பு வெளியாகிருக்கு கடன் தள்ளுபடியை பற்றி. இது அனைத்து விவசாயிகள் மத்தியில் வெறும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் இதை மறுபரிசீலனை பண்ணணும். மறுபரிசீலனை பண்ணி உடனடியாக 6 மாத காலம் அவகாசம் எடுத்துக்கிட்டாலும் நாங்கள் விவசாயி காத்திருக்கோம். அதனால் நீங்கள் உடனடியாக நீங்கள் தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னீங்களோ சிறு விவசாயின்னா 5 ஏக்கருக்கும் கீழே உள்ளவங்களுக்கு முழுமையாக தள்ளுபடி பண்ணுறேன்னு சொல்லியிருக்கீங்க. பெரு விவசாயிகளுக்கு 50% தள்ளுபடி பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. இதை 2 மாதத்துக்கு முன்னாடியே இந்த தேர்தல் அறிக்கையில் நீங்கள் சொன்னது அனைத்து விவசாயிகளுக்கும் அனைத்து தரப்புக்கும் தெரியும். அதனால் இதை உடனடியாக நீங்கள் மறுபரிசீலனை பண்ணினீங்கன்னா தான் இந்த விவசாயிகளோட வாழ்வாதாரம் காவந்தாகும். ஒரு குளறுபடியான கடன் தள்ளுபடி அன்னைக்கு அறிவிப்பு செஞ்சு தமிழ்நாட்டினுடைய விவசாயிகளை ஒட்டுமொத்தமாக குழப்பிருக்கிறது இந்த அரசு. ஏற்கனவே ஜூன் மாதம் 12ஆம் தேதி தண்ணி திறக்கப்படுமாங்கிற ஒரு கேள்விக்குறியான நிலை இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் விவசாயிகள் பல்வேறு சங்கடங்கள் அனுபவிச்சுட்டு இருக்க நேரத்தில் எப்படியாவது இந்த அரசாங்கங்கள் இந்த விவசாயிகளுடைய சிறு குறு விவசாயிகளினுடைய கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற நீண்ட நாள் கோரிக்கைகளை எந்த ஒரு கட்சி தேர்தல் வாக்குறுதிகளை சொல்லாத நேரத்தில் தஞ்சாவூருக்கு வந்திருந்த தாவேகவினுடைய தலைவர் விஜய் அவர்கள் தஞ்சாவூரில் ஒரு தேர்தல் வாக்குறுதியை கொடுத்துட்டு இன்னைக்கு ரூபாய் 50,000 1 லட்சம் என்று தொகையை நிர்ணயிப்பது எந்த விதத்தில் நியாயம்? விவசாயிகள் வாங்கியிருக்கக்கூடிய கூட்டுறவு வங்கிகளில் வாங்கியிருக்கக்கூடிய விவசாய கடன் மற்றும் நகைக்கடன்களை முழுவதும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் விவசாயிகள் சார்பிலே கோரிக்கை வைக்கின்றோம். சிறு குறு விவசாயியை 2ஆக பிரிச்சிருக்காரு. குறு விவசாயி மட்டும் 50,000 முழுவதும் தள்ளுபடி பண்ணுற மாதிரியும், சிறு விவசாயிகளுக்கு அதில் 50% பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காரு. இது மிக மிக வருத்தமாக இருக்குது. ஏன்னா இப்போ சமீப காலமாக விவசாயம் செய்யறதுக்கு ஆள் இல்லை. விவசாயம் தொய்வடைஞ்சிருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். விவசாயிகள் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சால் மட்டும்தான் எல்லோரும் சாப்பிட முடியுன்றது முதல்வருக்கும் தெரியும். இப்போ என்னுடைய கடன் பார்த்திங்கன்னா 3 ஏக்கர் கொடுத்துருக்குறேன், டாக்குமெண்ட் கொடுத்துருக்கேன். 3 ஏக்கருக்கு 1,30,000 வாங்கியிருக்கேன். அந்த 1,30,000 வாங்கி தக்காளியில் 25 போயிடுச்சு, சாமியில் ஒரு 30 போயிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா மாங்காயில் ஒன்றுமே இல்லை. மாவுக்கு நான் ஒரு 50,000 மருந்து மட்டும் அடிச்சிருக்கிறேன். அறுத்து கொடுக்குற கூலி கூட வராது. அரசாங்கம் கொடுக்குற இந்த விவசாய கடன் விவசாயிகளுக்கு ஒரு 10% கூட பயன் இருக்காது. எல்லாமே கடன் செய்கிற தொழில் அந்த விவசாயத்தில் லாஸ் ஆகிறதுக்கு கூட பற்றதில்லை. அதனால் முதல்வர் அவர் தயவு செஞ்சு மீண்டும் மீண்டும் வேண்டி கேட்டுக்கிறோம். இந்த விவசாய கடனை 5 ஏக்கருக்கு இருக்கிற விவசாய கடனை அவர் சொன்ன மாதிரி முழு கடனையும் தள்ளுபடி பண்ணணும். புதிய முதல்வர் விஜய் சார் ஒரு விவசாய கடன் தள்ளுபடி அறிவிச்சிருக்கிறாரு. அது குறு விவசாயிக்கு 50,000 எடுத்து 50,000 தள்ளுபடி 100% தள்ளுபடி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. சிறு விவசாயிக்கு 60,000 50,000 60,000 10,000, அது மாதிரி 60,000 70,000 10,000 இந்த மாதிரி சிறு கொஞ்சமாக கொடுத்துருக்குறாங்க. 1 லட்சம் வாங்கினப்போ 5,000 தான் தள்ளுபடி பண்ணுறாங்க. இந்த 5,000 தள்ளுபடி பண்ணாமல் இருக்கலாமே? எங்களுக்கு முழுக்க விவசாயத்தையே நம்பியிருக்கிற இந்த நடுத்தர குடும்பம் நாங்கள் விவசாய குடும்பம் மட்டும்தான். எங்களுக்கு விவசாயத்தை தர வேறு எந்த தொழில் தர? ஆடு மேய்ப்போம், மாடு மேய்ப்போம், கோழி மேய்ப்போம், கம்பு, ராகி, கேவரு, நெல், கரும்பு இந்த மாதிரி தென்னை இந்த மாதிரி விவசாயத்தை பண்ணிட்டு வருவோம். விவசாயத்தை நம்பியே இருக்கிற குடும்பம் நாங்கள். எங்கள் மாதிரி குடும்பத்துக்கு மட்டும்தான் இந்த இது செய்யணுமே தவிர மற்றவங்களுக்கு செய்கிறது எந்த ஒரு பிரயோஜனமும் எனக்கு தெரியல. இந்த மாதிரி எங்களுக்கு மேலும் நடுத்தர குடும்பம் எங்கள் மாதிரி ஆளுங்களுக்கு நஷ்டம் அடைஞ்சால் இருக்கிற மண் நிலத்தையும் விற்றுட்டு நாங்கள் வேறு என்ன வழி இல்லை, அந்த சூழ்நிலைக்கு நாங்கள் போவோம். எல்லா பஞ்சாயத்தும் ஒரு விஓக்கு தெரியும் யார் என்னென்ன தொழில் செய்கிறேன்ட்டு. விவசாயத்தை சார்ந்து இல்லாத வேறு தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த மானியம் தள்ளுபடிலாம் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இந்த அறிவிப்பு எங்களுக்கெல்லாம் விவசாயிகளுக்கு மன சோர்வு மன கஷ்டத்தை கொடுக்குதுங்க. இது சரியில்லை. இது முதல்வரையை இதை மாற்றி கரெக்டான ஒரு வழிமுறைக்கு இது கொண்டாங்க.